அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்னும் கோல்டு லோன் வந்து பொதுத்துறை வங்கியில நிதி நிறுவனங்கள் நீங்க வைக்க போறீங்களா, ஏற்கனவே நீங்க வச்சிருக்கிறீங்களா? ஆர்பிஐ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்திய மக்களுக்கு, குறிப்பா தமிழ்நாட்டு மக்களுக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதனால வந்து யாரும் அடகே வைக்க முடியாது. உங்க கோல்ட வந்து அவசரத்துக்கு நம்ம போய் அடகு வைக்க போனோம்னு சொன்னாக்கா உங்களை வந்து திருப்பி அனுப்ப போறாங்க. ஏன் திருப்பி அனுப்ப போறாங்க, அதுக்கு நம்ம என்ன செய்யணும், உங்க கோல்டு உங்களுடையதானா அப்படின்னு பல கேள்விகளை வந்து தொடுத்திருக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள், இந்திய மக்கள். இதனுடைய பின்னணியில என்ன நடந்துகிட்டு இருக்கு, ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து நடக்க போறது என்ன அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போட வந்திருக்கு. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை இருங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்களே. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கடந்த வருஷம் 2024 ஒரு ஜியோ வெளியிட்டு இருக்கு. அதாவது நகைக்கடன் எல்லாம் வந்து யாரெல்லாம் பொதுமக்கள் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த கண்டிஷன் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதை வந்து வங்கி சம்மேளனம் வந்து அதை ஏற்கல. ஜூன் 1ஆம் தேதியில இந்த திட்டத்தை கொண்டுட்டு வர போறதா சொல்லிட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கவர்னர் சக்தி காந்த தாஸ் தெரிவிச்சிருக்காங்க. இதன் அடிப்படையில் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், கனரா பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, சிட்டி யூனியன் பேங்க், நிதி நிறுவனம், அதாவது நிதி சார்ந்த நிறுவனங்கள் இருக்குல்ல, முத்தூட் பைனான்ஸ், மணப்புரம், இந்த மாதிரி கோல்டு நிறுவனங்கள் எல்லாம் கூட இந்த திட்டத்தை கையில் எடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. இதன் அடிப்படையில வந்து என்ன பாதகம் சாதகம் அப்படி நடக்க போகுது அப்படின்னு சொன்னாக்கா, உங்களுடைய நகை வந்து உங்களுடையதான சொல்லிட்டு நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க போனோடனே ஏற்கனவே டோக்கன் வாங்கிடுவீங்க. வாங்கிட்டு உங்க அப்ரைசர்ட்ட கொடுத்து நகையை மதிப்பீடு போட்டு நகையை நீங்க வந்து பணத்தை வாங்கிட்டு வந்துருவீங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு செல்ஃப் அட்டாஸ்டட் கொடுக்குறாங்க. அந்த செல்ஃப் அட்டாஸ்டட்ல வந்து உங்களுடைய நகை வந்து உங்களுடையதானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நிரூபிக்கணும். இல்லைன்னா மூதாதையருடைய நகை அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும். இல்ல புதிய நகை வாங்கினா அதுக்கான பில்லை வந்து சப்மிட் பண்ணணும். இதெல்லாம் நடக்கிற விஷயமா சொன்னாக்கா நடக்கிற விஷயம் இல்லை. இது யாருக்கு லாபம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பொதுத்துறை வங்கிகள்ல இருந்து தனியார் வங்கிகளுக்கு, தனியார் வங்கின்னு சொன்னாக்கா இந்த நிதி நிறுவனங்கள்லாம் சொன்ன பாருங்க, நிதி நிறுவனங்கள் நிறைய இருக்கு. வங்கி சாராத நிதி நிறுவனங்கள், அடகு கடைக்காரங்களுக்கு கொண்டாட்டம், அவங்களுக்கு எல்லாம் வந்து லாபம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த மத்திய அரசு இப்படி செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா 23/5/2025 காலையில விவசாய சங்க தலைவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்தாரு சன் டிவில. அதையும் நான் பார்த்தேன். அதன் அடிப்படையில வந்து யாரும் அடகு வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இது மத்திய அரசுடைய உதவியோட தான் செயல்படுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து மாநில முதலமைச்சர்களும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஒரு குறிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ உங்களுடைய நகை வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு உள்ள ஒரு நகை இருக்குன்னு வச்சுக்கலாம், 75,000 ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து 75% வந்து உங்களுக்கு வந்து லோன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் வச்சிருக்கு. ஹால்மார்க் நகையா இருந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து 80%, 85% கூட கொடுத்தாங்க. இப்ப மத்திய அரசுடைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, உங்க நகைக்கு 75% நகையை வச்சுட்டு தான் நீங்க வந்து பணமா வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ட்ரெடிஷனல் நகைன்னு சொல்லுவோம் இல்லையா, ஏற்கனவே வந்து அந்த முப்பாட்டனார், அதாவது 150-200 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நகையா இருந்துச்சுன்னா நம்ம எப்படி நம்ம வந்து நாங்க அடகு வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி வருது. தங்க காசுகள் எப்படி அடகு வைக்கிறது அப்படிங்கலாம் நிறைய கேள்விகள் வரக்கூடிய சூழ்நிலையில வந்து 1 வருஷத்துக்குள்ள நம்ம வந்து நகையை மூக்கணும்னு சொன்னா கூட இப்போ வந்து அசலும் வட்டியும் கட்டி நம்ம வந்து நகையை மூக்கக்கூடிய சூழ்நிலையும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொண்டுட்டு வந்திருக்கிறதுனால ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து நகை வைக்கிறதுல ஒரு கேள்விக்குறி ஏற்பட்டிருக்குது. இதை வந்து தடுத்து நிறுத்த அனைத்து மாநில முதலமைச்சர்களும் மத்திய அரசுக்கு, குறிப்பா வந்து மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. இதை உடனே தடுத்து நிறுத்தணும். பாமர மக்கள், ஏழை மக்கள் எல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது. விவசாயிகள் அவசரத்துக்கு பணம் வேணும்னு சொன்னாக்கா யார்கிட்டையும் கேட்க முடியாது. தங்களுடைய நகைகளை ஒரு குண்டுமணி இருந்தா கூட போயிட்டு ஒரு 6,000 ரூபாய்க்கு 7,000 ரூபாய்க்கு நகையை வங்கியில வச்சுட்டு வந்துடலாம். அதனால இந்த திட்டத்தை வந்து கொண்டுட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு உறுதிமொழி எடுத்திருக்கிறாங்க. அனைத்து மாநில முதலமைச்சர்களுடைய செயலாளர்கள் வந்து நிதித்துறை அமைச்சர், நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனுக்கு வந்து இந்த கோரிக்கை வச்சிருக்கிற அடிப்படை பொதுத்துறை வங்கியில் இருக்கக்கூடிய அனைத்து சம்மேளனமும் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இதன் அடிப்படையில வந்து தமிழக மக்கள் மட்டும் இல்லாம ஆல் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனால இதை மாத்திக்கலன்னு சொன்னா கவர்மெண்ட் மத்திய அரசு மாத்திக்கல, ஆர்பிஐ வந்து வாபஸ் வாங்கலன்னு சொன்னா மிகப்பெரிய கேள்விக்குரிய. நகை வைக்கிறதுலயும் பிரச்சனை வரும், எடுக்கிறதுலயும் பிரச்சனை வரும். இப்ப யாரு ஆதாயம் அடைய போறான்னா பக்கத்துல இருக்கிற நிதி நிறுவனங்கள், அதாவது வங்கி சாரா நிதி நிறுவனங்கள், அடகு கடைக்காரங்கள், மார்வாடிகள், இவங்க வந்து ஆதாயம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால உடனடியாக மத்திய அரசு தலையிட்டு இந்த திட்டத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்களின் சார்பாக இந்த வீடியோ பதிவு பண்ணிருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமா பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களா உங்க சந்தேகத்தை வந்து கமெண்ட்ஸ்ல கேளுங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.